Hallelujah. To God be the glory, honor and praises. நம் தேவனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்துக்கு எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த சனி ஆராதனைக்கு மிக அன்போடு வருக வருக என்று சொல்லி வரவேற்கிறேன். I greet you and I welcome you in the matchless name of Lord and Savior Jesus Christ to this Saturday worship service. Let us bow down our heads and look to God in prayer as we begin to worship Him. அவரை நாம் ஆராதிப்பதற்கு முன்பாக நம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமாக. அன்பின் பரிசுத்த பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில மறுபடியுமாக ஒரு சபையாக, ஒரு குடும்பமாக நாங்கள் ஒன்றிணைந்து உம்மை ஆராதிக்கத்தக்க நீர் கொடுத்திருக்க இந்த கிருபைக்காக நன்றி. Father Almighty, once again we want to thank you for this great opportunity that you have given us, that we can gather together as a family, as a church to worship you, O God. We pray and ask of you, Lord, to pour out your presence in our midst and bless this service and minister to us through your man. ஆண்டவரே, உம்முடைய திவ்ய மனுஷரை கொண்டு இந்த ஆராதனையில் எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய திவ்ய பிரசன்னத்தை ஊற்றி இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தரும்படி மறவாத இயேசுவின் நாமத்தில், in Jesus Christ's name we pray. Amen. Amen. Let us worship God. Let us exalt and glorify His name. வாருங்கள், நம் தேவனை துதிப்போம், ஆராதித்து அவருக்கு எல்லா துதிக்கான மகிமையை ஏறெடுப்போமாக. பிரியமானவர்களே, அவர் செய்த எல்லா நன்மைகளை நாம் நினைவு கூறுவோம். Let's be reminded of His goodness. எண்ணில் அடங்காத நன்மைகளை நம்மளுக்கு செய்து முடித்தவருக்கு ஒரு நன்றி ஆராதனை. நீ செய்த நன்மைகளை நினைக்கிறேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நீ செய்த நன்மைகளை நினைக்கிறேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசையாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. இயேசுவே, என் ஆசையாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவை பாடி கரங்களை தட்டி கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவை பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. இயேசுவே, உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி ஆராதனை ஏறெடுப்போம். நன்றி நன்றி பலி செலுத்தியே
நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவை பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவை பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். அவரை ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கரங்களை அப்படியே உயர்த்தி தேவனை ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஷலபரலரபரி கபரலரபபபசனே உமக்கே, ஆராதனை உமக்கே, சிங்காசனத்தில் வீற்றிருப்பவருக்கு, ஆராதனை உமக்கே, தேவாதி தேவனுக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன்.
Lord, you deserve all praises, all glory and honor, Lord. You came to save us, and you are the most beautiful God, and you have transformed us into your own image. And we want to worship you this evening and declare your goodness. Let's put our hearts together to worship God. For He is the true light who came into this world to shine over our darkness. Jesus, you are our everything. You deserve the highest glory, honor and praises. Light of the world, you step down into darkness. Open my eyes, let me see beauty that made His heart adore you. Hope of a life spent with you. Here I am to worship. Here I am to bow down. Here I am to say that you're my God. You're altogether loving, altogether worthy, altogether wonderful to me. King of all days, you're so highly exalted, glorious in heaven above. Humbly you came to the earth you created, all for your sake became one. Here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether loving, altogether worthy, altogether wonderful to me. I'll never know how much it cost to see my sin upon that cross. I'll never know how much it cost to see my sin upon that cross. Here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether loving, altogether worthy, altogether wonderful to me. Here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether loving, altogether worthy, altogether wonderful to me. Oh, we worship you, God. You are our mighty Savior, the lover of our souls. And you came looking for us, and you alone are worthy of all praises, of all glory and all honor, Lord. We stand in your presence to worship you and declare that you're a good God. Oh yes. Here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're my God, you're my King. Altogether loving, altogether worthy, altogether wonderful to me. Here I am to worship, here I am to bow down, here
wonderful Savior, mighty God, Prince of Peace and everlasting Father, speak to us, O Lord, and minister to us. சமாதான பிரபுவே, அன்பான கர்த்தரே, நித்திய பிதாவே, சர்வ வல்லவரே, தொடர்ந்து எங்கள் நடுவில் நீர் பேசுவீராக, எங்கள் நடுவில் இடைப்படுவீராக. உம்முடைய தாசனை மறைத்து உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களோடு பேசும். Hide thy servant under thy wings and send forth your word and minister to us. In Jesus Christ's name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். 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 Let us pray. நாம் ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளின் ஆராதனையில் உம்மை நாங்கள் தொழுது கொள்ள கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you, Lord, for this privilege that you have given us to worship you, Lord. To worship you is the greatest privilege that we have under the sun. உம்மை ஆராதிப்பது எங்களுக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம், பாக்கியம் என்று கருதுகிறோம். பிதாவை, இந்த நாட்களில் கூட உம்முடைய தெய்வீக பிரசனம் தொடர்ந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் நடத்தும்படி, பலப்படுத்தும்படி, ஸ்திரப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பார்வையை எப்பொழுதுமே கிறிஸ்துவின் மேலாக மட்டுமே நாங்கள் வைத்து ஓட எங்களுக்கு கிருபை தாரும். Lord, help us, O Lord, during this time, this season of restriction order, Lord, we pray that you will help us, enable us to put our focus on the Lord Jesus Christ and Jesus Christ alone. Bless this service and glorify your name. இந்த ஆராதனை ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில கூட நம் நடுவுல தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரத்தக்க ஒரு பிரம்மாண்டமான தேவ மனுஷன் மறை திரு ராபர்ட் பாண்டியன் ஐயா அவர்கள் நம் நடுவுல இருக்கிறார்கள். Friends, it takes me a great privilege and honor to introduce our guest speaker for tonight. We have Reverend Robert Spandian, a man of God who is very dear to my heart and known to many. He is a faithful servant of God who God has been using mightily in Klang Valley area. ஆண்டவர் அவரை இந்த Klang Valley பகுதியில் மகிமையாக இந்த தேவ மனுஷனை கொண்டு அவருடைய நாமத்தை தேவன் மகிமைப்படுத்தி வருகிறார். அதனால் பிரியமானவர்களே, அவரோடு காத்திருப்போம். தேவ மனுஷன் மறை திரு ராபர்ட் பாண்டியன் ஐயா அவர்கள் நம்மோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். So let's wait with expectation that Reverend Robert Spandian will bring God's word to us right now. Let's sit back, listen to God's word and enjoy. Thank you. A very good evening to all of you members of TOC. TOC திருச்சபை விசுவாசிகளே, உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். முதலாவது உங்களுடைய போதகர் சீனியர் பாஸ்டர் சீபால் அவருக்கும் அருமையான பாஸ்டர் சில்வஸ்டருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு டிஓசி திருச்சபையில் வந்து ஒரு முறை தெய்வ செய்தியை கொடுக்க நான் வந்தது எனக்கு ஞாபகம் வருகிறது. So I want to thank you for giving me this opportunity. Under lockdown, I come through this video message. God bless all of you. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் மகிழ்ச்சியோடு உங்கள் சமூகத்திலே இந்த வீடியோவில் வருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மற்றும் கூட தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வாய்ப்பை பாஸ்டர்ஸ் கொடுத்திருந்தாலும் கர்த்தரே இந்த வாய்ப்பை வாய்க்க பண்ணினார் என்று கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவருங்க. I want to give thanks to the name of the Lord because I believe though pastors of TOC have invited me, but yet I believe it was the Lord who had appointed that time, and that's why I stand here joyfully. Praise the Lord. Would you mind praying with me? Heavenly Father, we want to thank you for this wonderful time that we can join our hearts together and that we can ponder upon your word in a short while, Lord. I want to pray that you, O Lord, will minister to our hearts as your word comes to all of us. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு புரண்டு வரும்போது எங்கள் இருதயத்தை திறந்து விடுவீராக. நீர் எங்களோடு கூட பேசுவீராக என்று ஜெபிக்கிறேன். உமக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஆண்டவரே மகிமை கொடுத்து நீரே ஆண்டவரே பேசும் தேவன் என்று ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவருங்க. நான் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன், ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் கையில் ஒரு பென் இருக்கா, ஸ்கேல் இருக்கா? உங்கள் கையில் ஒரு நோட் புக் இருக்குதா? எங்களுடைய சர்ச்சில் நான் அடிக்கடி பிரசங்கிக்கும் போது நான் சொல்லுவேன், உங்கள் கையில் ஒரு பென் இருக்குன்னு, ஸ்கேல் இருக்குன்னு, நோட் புக் இருக்குன்னு. நீங்கள் எடுத்த பின்பு உங்கள் பைபிளையும் கையில் வைத்திருக்கும் போது உங்கள் பக்கத்தில் இருக்கிற நபர்களை பாருங்கள். நம்மெல்லாம் வீட்டில் தானே லாக்டவுனில் இருக்கிறோம். ஸோ உங்கள் குடும்ப மக்களும் கண்டிப்பாக அவங்க பைபிள், பென், ஸ்கேல், நோட் புக் வைத்திருப்பார்கள் என்று அறிகிறேன். நான் சர்ச்சுக்கு ஏன் இதை வலியுறுத்துவேன்னா, நான் சொல்லுவேன், நம்ம பைபிளை ஜஸ்ட் திறந்து பார்ப்பதை பார்க்கலாம், அந்த பைபிள் வார்த்தை வரும்போது
போது கோடிடுங்க, அதை குறிப்பு வைத்துக் கொள்ளுங்க. நம் ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன். அவர் திருச்சபைகளில் விளாவுகிறார், அவர் உலகம் எங்கும் விளாவுகிறார். நம்முடைய வாழ்க்கை ஒழுங்கின்மை வெறுமையாய் இருக்கிற வாழ்க்கைக்கு ஒரு சுகம் வேணும், ஒரு அற்புதம் நடக்கணும், ஆண்டவர் நமக்கு நல்லதை செய்யணும்னாக்கா ஆண்டவர் நம்மை பார்க்கட்டும், நாம் எவ்வளவு ஆர்வமாய் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீங்க சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். வேதம் சொல்லுகிறது, அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவின் பாதையிலிருந்து தப்பு வைப்பாரா. ஸோ வசனத்தில் வல்லமை உண்டுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். பாஸ்டர் சில்வஸ்டர் எனக்கு அழைப்பு கொடுத்து என்னை, பாஸ்டர் நீங்கள் வெட்னஸ்டே சர்வீஸில் பேச முடியுமான்னு கேட்டார். ரொம்ப சந்தோஷமாய் நான் இதற்கென்று தேவ வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படிக்கு விரும்பி இருக்கிறார். அவர் என்னத்தை பேச போறார் என்றதை நாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கேட்க போறோம். அதற்கு முன்பு நான் இந்த பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது எனக்கு கௌதம புடா என்பவரை நான் கொஞ்சம் வாசித்தேன் பாருங்க. அவரை குறித்து வாசித்த போது அது எனக்கு கொஞ்சம் மனசில் பட்டது. அதனால நான் உங்களோடு கூட இதை ஷேர் பண்ண போறேன். ரைட், ஐம் ஷூர் யூ ஹேவ் யுவர் பைபிள், யுவர் பென், யுவர் ஸ்கேல், யுவர் நோட்புக். ப்ளீஸ் ஹேவ் யுவர் பைபிள், யுவர் பென், யுவர் ஸ்கேல் and your notebook. That is what that I always encourage my church, and I want to encourage you. Our God is all seeing, He is looking at us, okay? And I'm sure when He looks at us, when He sees us with our pen, scale and our notebook, God is going to be impressed. He sends forth His word and He heals, okay? So let's not forget, God's word has got its own power and God will minister. Okay, very quickly, as I was preparing a sermon for the TOC church, God spoke to me. All right, I don't want to bring God's word that I felt that I should bring, but rather, as I was pondering, the Lord impressed in my heart to speak from this word, and so I'm here with God's word. So I believe God wants to speak to you. ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ரொம்ப சீக்கிரமா கௌதம புடாவை குறித்து நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அவர் சிறு பையனாய் இருக்கும்போது, when Gautama Buddha was a young man, he was in his house, all right, with his parents, and we know he comes from a very rich background. ஒரு ஐஸ்வர்யமான வாழ்க்கை, ஒரு பெரிய ஐஸ்வர்யமான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த கௌதம புடா. ஒரு நாள் இந்த கௌதம புடா அவர் எழுதி சொல்லுகிறார், இப்படி அவர் தகப்பன் வீட்டில் இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்தது. when he was in his father's house, one day Gautama Buddha writes, okay, he says, when I was in my father's house, I saw 4 types of men. 4 விதமான மனிதர்களை என் கண் முன்பு நான் பார்த்தேன். இந்த 4 விதமான மனிதர்கள் யார் என்று அவர் வர்ணித்தார். அவர் சொன்னார், முதலாவது அவர் சொன்னார், ஒரு வயதான மனிதனை பார்த்தாராம். இரண்டாவது அவர் சொன்னார், ஒரு ரொம்ப வியாதிப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்தாராம். First he saw an old man, then he saw a sick man, then he also saw a dead man, then he also saw a religious man. ஒரு மரித்து போனவனை பார்த்தாராம். மூன்றாவதாய், நாலாவது ஒரு பிச்சைக்காரனை பார்த்தாராம். அவன் விசுவாசம் உடையவன், ஆனால் பிச்சைக்காரனாக இருந்தான். He saw a man who was a beggar, but he was a religious man. So these are the 4 types of man that he saw. And Gautama Buddha, this is what he felt about life. இந்த 4 விதமான ஆட்களை பார்த்த பிற்பாடு வாழ்க்கை குறித்து இப்படி தான் யோசித்தாராம். He thought of life as a decay, it is just passing by. வாழ்க்கை என்பது அப்படியே கடந்து போகுது என்று யோசித்தாராம். முழுமையாய் கஷ்டம் சஞ்சலம் நிறைந்தது என்று யோசித்தாராம். He thought that life was full of misery and he thought life was decay. Alright, so கௌதம புடாவுக்கு இந்த காரியத்தை, இந்த 4 விதமான மக்களை அவர் வாழ்க்கையில அவர் பார்த்த பிற்பாடு அவருக்கு அவருடைய சிந்தையிலே ஒரே குழப்பம் உண்டானது என்று சொல்லி எழுதுகிறார். He writes and he says, I began to worry about this and this thing kept coming to my mind. என்னுடைய சிந்தைக்கு இந்த காரியம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது என்று சொல்லி அவர் எழுதுகிறார். He did not have peace, he lost peace.
That's what he says. And then he goes on to say that he thought of himself. He was a young man then, but then he thought of himself as an old man. He thought, he was a very healthy boy, but then he thought of himself as a sick man. And then he also thought of himself, as a poor man. He thought of himself as a dead man. இவரை குறித்து இந்த 4 பேரை பார்த்ததை வைத்து அவரும் இந்த வயதான வாழ்க்கையில இந்த 4 விதமான சூழ்நிலையை கடந்து போவதை குறித்து இவர் யோசித்தாராம். அது அவரை ரொம்ப 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 பாதிச்சதாம். It haunted him so much, up to the point that he decided to leave his house. அவருடைய வீட்டை விட்டு அவர் கடந்து அவர் பயணத்திலே போக தொடங்கி விட்டாராம். He left luxury. அவருடைய எல்லா ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு அவர் வீட்டை விட்டு ஒன்றை தேட வேண்டும், ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் புறப்பட்டு போய்விட்டாராம். என்னத்தை கண்டுபிடிக்கணும்னாக்கா, வாழ்க்கைக்கு நோக்கம் என்னங்க, வாழ்க்கைக்கு ரட்சிப்பு என்னது, what is salvation, what is life, in search of life. Gautama Buddha left his home, left his luxury, and he writes and he says for 6 years he was there as a wanderer, looking for enlightenment. வாழ்க்கையில ஒரு சமாதானம் கிடைக்குமா, வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவர் கடந்து போனாராம். 6 வருஷத்துக்கு பிற்பாடு then he began to realize that life is you and I have to be selfless. 45 வருஷத்துக்கு அதுக்கு பிற்பாடு he became a very selfless man and he began to serve people. பிரியமான தேவ பிள்ளைகளே, இவர் வாழ்க்கையில 45 வருஷத்துக்கு அதுக்கு பிற்பாடு அவர் மற்றவர்களுக்கு சேவை செய்கிற ஒரு மனுஷனாக மாறிவிட்டாராம். கர்த்தர் பெரியவருங்க. நீங்களும் நான் இதை வாசிக்கும் போது நான் காந்தி அவரையும் யோசித்திருக்கிறேன். when he was in Africa, Gandhi learned a lot about Jesus impressed him so much, and until to the point that Gandhi went to the church in Africa, but he went to the white man church and they chased him off, and they showed him the way to the African church, the black man church. And that is when Gandhi decided that he will not walk into the church anymore. But I want to tell you, all through his life, Gandhi was very impressed about Jesus. காந்தி இயேசுவை குறித்து அதிகமாக தொடப்பட்ட ஒருவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நல்லவர். While we can question so much about Gautama Buddha, while we can question about Gandhi, let's come to the word of God today. இன்றைக்கு பிரியமானவர்களே, காந்தி, கௌதம புத்தா இவர்களை குறித்து நான் உங்களுக்கு பேசின பின்பு I want to talk to you, right, about the Bible. I want you to come with me to the Bible. வேதத்துக்கு என்னோடு கூட வரும்படிக்கு உங்களை அழைக்கிறேன். Every time when I share God's word, I believe in a text for the day. நான் ஒவ்வொரு முறையும் வேதத்தை பேசும்போது நான் வேதத்திலே ஒரு வசனத்தை அடிப்படை வசனமாய் கொடுப்பது உண்டு. That's how I begin, and I want you to take note and also open your Bibles to Joshua chapter 24. யோசுவா 24ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட நீங்க திருப்பிக் கொள்ளும்படிக்கு உங்களை கேட்கிறேன். I want you to come to Joshua chapter 24 and I'm going to stick to verse 15. இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற அடிப்படையான வசனம் 15வது வசனம். இந்த 15வது வசனத்தை நான் முதலாவது ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். I will read in English. Those of you who are following in Tamil, I want you to follow in Tamil, but I will read for you in English. நான் இதை ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். யோசுவா 24:15வது வசனம். Joshua 24 and verse 15. And I will read. And if it seem evil unto you to serve the Lord, choose you this day whom you will serve, whether the gods which your fathers served that were on the other side of the flood. And then it goes on. But as for me and my house,
we will serve the Lord. நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்று நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று யோசுவா தன் நடத்த அழைக்கப்பட்ட தேவ ஜனங்களை நடத்தின பின்பு அவர் எழுதுகிறார். After leading the people of Israel for a long time, Joshua comes to a point where he was speaking to the people to say, to call them, to challenge them, to choose between serving God and not serving God. He was giving them a choice. அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுத்தார். நீங்க யாரை சேவிப்பீர்கள்? Whom do you want to serve? Do you want to serve the idols that you have seen all the way? That you see in others' faith? Or do you want to serve the God who brought you out of Egypt? கர்த்தர் பெரியவருங்க. யோசுவா இந்த ஜனங்களுக்கு தீர்மானம் செய்வதற்கு அழைக்கிறார். இந்த அழைப்பை கொடுத்த பிற்பாடு யோசுவா இந்த ஜனங்களுக்கு தன்னுடைய தீர்மானத்தை சொல்லுகிறார். What did Joshua do? He told his decision to them. While he was challenging them to make a decision, he was also telling them what was his choice. He said, as for me, I and my household, we will serve the Lord. இந்த யோசுவா சொன்னாரு, நானும் என்னுடைய வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவர் பெரியவருங்க. இன்றைக்கு நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத பாகம் இந்த யோசுவா 24ஆம் அதிகாரத்திலே வசனம் 14 இருந்து 25வது வசனம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படிக்கு உங்களை நான் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் திட்டமாய் ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு இந்த மாலை வேளையிலே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பெரியவருங்க. As an introduction, I want to say, life is full of choice. You are to make lots and lots of choices. Some of our choices are very simple. Some of our choices are very costly. பிரியமானவர்களே, வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தீர்மானங்கள் அல்லது தமிழ்ல இன்னொரு வார்த்தையை நான் பார்த்தேன், தேர்வு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. வாழ்க்கையிலே சில தேர்வுகள் சுலபமானவைகள், சில தேர்வுகள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்வுகளாய் அல்லது தீர்மானங்களாய் இருக்கிறது. Some decisions are simple. Some decisions can change the course of your life. உங்க வாழ்க்கையின் குறிக்கோளையே மாற்றக்கூடியவைகள், உங்க வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்றக்கூடியவைகள் சில தீர்மானங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே நான் யோசித்த ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுக்கு மகிமை உண்டாக சொல்லுகிறேன். காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம சாப்பிட்றது பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறோமா இல்லையான்றது ஒரு தீர்மானம். Some of us, when we rise up in the morning, we make a decision whether we want to have our breakfast or not, whether we want to skip our breakfast for the day. That doesn't cost you so much. It doesn't matter if you want to skip your breakfast, you can still go for your lunch. ஒருவேளை காலை உணவை நீங்க எடுக்காம இருக்கிறீங்களா, ரொம்ப சந்தோஷம் தானே, நோ ப்ராப்ளம் இல்லையா, நீங்க ஈவன் லஞ்ச் எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா. Some of us are people who have very heavy breakfast. Some of us are people who do not in fact have our breakfast. We go straight for our lunch. So it doesn't matter so much. It is not so costly. Shall we say praise the Lord? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே பள்ளிக்கூடத்துக்கு போகிறோமா இல்லையா, நம்ம தீர்மானம் பண்ணுறோம். These are some of the decisions that we make. And when you come to certain age, you make a decision as to what you are going to study. நீ என்னத்தை படிக்க போற அப்படின்னு நீ தீர்மானம் பண்ற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That decision is quite costly. நீ என்னத்துக்கு படிக்க போற அப்படின்ற ஒரு தீர்மானம் செய்கிற பாரு, அது பெரிய ஒரு தீர்மானமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அதை ரைட்டாக நீ சரிவர செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னா உன் லைஃபு அதிக பாதிக்கப்படும். So that is costly. That is why sometime, when you finish your Form 5, you have career guidance. All right? They teach you as to, what do you want to become? What are you, excited to do? What is your ambition? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You get you go for career guidance. There are specialists who will guide you in your career. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இப்படி நம்ம பலவைகளை பார்க்கிறோம். நான் யோசனை செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர். சில சமயத்தில் நம்ம என்னத்தை உடுத்த போகிறோம், what do we want to wear? Sometimes இது பெரிய தலைவலி தானே நமக்கு. என்னத்தை தான் உடுத்துறது. தாய்மார்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? என்னத்தை சமைக்கிறது. இன்றைக்கு காலையில் எந்திரிச்சிட்டா என்னத்தை சமைக்கிறது, மாலையில் படுக்க போகும்போது காலையில் நான் என்ன சமைக்க போகிறேன் அப்படின்ட்டு நம்ம இதை தலையை பிச்சுக்கிறோம். பெண்மணிகள் பிச்சு கொள்கிறாங்க தலையா. ஏன்னா டெய்லி யூ ஹேவ் டு குக், டெய்லி யூ ஹேவ் டு கம் அப் வித் சம் மெனூஸ். ரைட், பட் இட் டசன்ட் மேட்டர் வாட் எவர் யூ குக். All right, so these are not very costly, okay? Whatever you cook, finally, okay, if your family is happy about your cooking, praise the Lord. If they are not so happy, it doesn't matter. Still they will have the meal. It doesn't matter. Shall we say praise the Lord? God is good. All right, நான் வேதத்துக்கு உங்களை சீக்கிரமா அழைத்து சொல்ல போறேன். நான் இந்த பிரசங்கத்தை யோசுவா புஸ்தகத்திலே யோசிக்கும் போது நான் சில காரியத்தை யோசனை பண்ணி பார்த்தேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆதாம் ஏவாளே ஏதேன் தோட்டத்திலே அவர்களை உருவாக்கி அந்த தோட்டத்திலே அவர்களுக்கு எல்லா சுதந்திரங்களையும் கொடுத்த பின்பு ஆண்டவர் அவர்களுக்கு தோட்டத்தின் நடுவிலே ஒரு மரத்தை உண்டாக்கி, இதை நீ புசிக்க கூடாது, இதை புசிக்கும் நாளிலே நீ சாவாய் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். God gave Adam and Eve a choice. He said you should not eat of the fruit of the tree in the middle of the garden, the tree of life, okay, tree of knowledge. So God is good. God said you should not, நீ புசிக்க கூடாது, எல்லாம் செய்யலாம் உனக்கு, you have all the freedom to do whatever you want to do, but you should not touch the fruit. All right, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம்? Adam and Eve had a choice and finally they ate it and brought sin into the world. அவர்கள் உட்கொண்டார்கள், பாவத்தை இந்த பூமியில கொண்டு வந்தார்கள். அது மட்டுமல்ல, நீங்க பாருங்க, காயின் ஆபேல் குறித்து பாருங்கள். ரெண்டு பேரும் தீர்மானம் பண்ணாங்க. Both of them made a decision to bring an offering unto God. Cain and Abel came before God. They came before the altar, so to say, praise the Lord. They decided to give an offering to God, a sacrifice unto God. But and then one of them, Abel, decided to give the best, but Cain decided to give the second best. காயினோ ஆண்டவருக்கு அவன் ஆண்டவருக்கு அவனுடைய பலியை கொண்டு வந்தான், ஆபேலும் கொண்டு வந்தான். ரெண்டு பேரும் தீர்மானம் பண்ணி கொண்டு வந்தாங்க. வெரி குட், தட் வாஸ் குட். ஆனால் காயினோ அவன் ஆண்டவருக்கு கொண்டு வந்ததே ரெண்டாவது தரத்தில் உள்ளவைகளை கொண்டு வந்தான். ஆனால் ஆபேலும் ஆண்டவருக்கு நல்லதை கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இப்படி பைபிள்ல நீங்க பார்த்து கொண்டே போகலாம். யூ மேக் அ சாய்ஸ், யூ மேக் அ சாய்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வேத வாக்கியத்துக்கு கடந்து வருவோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார் ஆக. இன்றைக்கு நான் பைபிள்ல 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 18வது அதிகாரத்திலே வசனம் 21 நான் எடுக்கும்படிக்கு விரும்புகிறேன். I want you to come with me to 1 Kings chapter 18 and verse 21. 1 Kings chapter 18 and verse 21. I will read for you in English and then I want you to also refer to that scripture verse. 1 Kings chapter 18 and verse 21. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்திலே 21வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க போறேன். என்னோடு கூட கவனிக்கும்படிக்கு உங்களை நான் கேட்கிறேன். Look at that verse where Elijah on Mount Carmel
came up with this word. Elijah went before the people and said, how long will you waver between two opinions? If the Lord is God, follow him. But if Baal is God, follow him. Where did this happen? It happened in Mount Carmel. எங்கே இது நடந்தது? கார்மெல் மலையின் மேல இந்த எலியா தீர்க்கதரிசி இந்த ஜனங்களை பார்த்து, எவ்வளவு நாளைக்கு நீங்கள் பால அல்லது தேவனை ஆராதனை செய்வது என்று சொல்லி நீங்கள் இரண்டு மனசாக இருப்பீங்க. You know, Elijah was challenging the people. How long are you going to be of two opinion? You know, you make up your mind. நீங்க தீர்மானம் பண்ணுங்க, நீங்க யாரை சேவிப்பீர்கள்? Whom do you want to serve? Okay? If the Lord is God, follow him. But if Baal is God, follow him. Hallelujah. ஆனா அங்க வேத வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, further in that verse, the people's response was like this, but the people said nothing. Amen. So people of God, this question is today set before us as we are under lockdown. நீங்களும் நானும் இன்றைக்கு லாக்டவுன்ல வீட்டுக்குள்ளார அடங்கி இருக்கிற ஒரு நேரத்தில் நமக்கு வருகிற ஒரு தேவ வார்த்தை. This is the challenge that Joshua gave his people at his time. This is the challenge that Elijah gave his people at his time. The challenge was, whom will you serve? நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? Whom do you want to serve? I want to tell you at this lockdown time, this is the question that God is putting before us. And now to be specific to the church here at TOC, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைக்கும் ஒரு தேவ வார்த்தை என்னன்னா, நீங்க யாரை சேவிப்பீர்கள்? What is your decision? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கட்டும் என்று தேவ நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். I want to further go very quickly. Time is passing. I want to further go. Come with me to Deuteronomy chapter 30 and verse 15. உபாகமம் புத்தகத்திலே 30ஆம் அதிகாரத்திலே வசனம் 15வது வசனத்திலே எனக்கு வாருங்கள். Come to verse 15. Let's see. Chapter 30 and verse 15. See, I set before you today life and prosperity, death and destruction. Who said this? It was Moses. மோசே இந்த வார்த்தையை ஜனங்களுக்கு உரைத்ததை நாம் பார்க்கிறோம். Praise the Lord. நீங்க 31வது அதிகாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, மோசேக்கு அடுத்ததா யோசுவா உள்ளுக்கு வருகிறார். அப்படின்னாக்கா மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய இறுதி நேரத்திலே ஜனங்களுக்கு ஒரு சேலஞ்ச் ஒன்று கொடுக்கிறார். Moses gives a challenge to the people. What did he challenge the people? He said, I set before you today life and prosperity, death and destruction. I set before you, உங்களுக்கு முன்பே நான் என்னத்தை வைக்கிறேன்? ஜீவனை வைக்கிறேன், ஆசீர்வாதத்தை வைக்கிறேன். இன்னொரு பக்கத்திலே உங்களுக்கு முன்பு மரணத்தையும் உங்களுடைய அழிவையும் நான் வைக்கிறேன். I want to keep before you. My people of God, 3 people have challenged, and today I come challenging you in this video message. இன்றைக்கு இந்த வீடியோ மூலமாய் உங்கள் மத்தியில் நான் வருகிறேன். ஆண்டவர் இப்படிப்பட்ட லாக்டவுன் நேரத்தில் நம் ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறபடினாலே உங்களிடத்திலே நான் வருகிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக, அவருக்கு மகிமை உண்டாகட்டும் என்று தேவ நாமத்தை நான் மகிமைப்படுத்தி. Would you want to lift up your hand and say, praise the Lord for I know God is speaking to me. என் பிரியமான தேவ பிள்ளையே, கடந்த 1.5 மாதமாய் இந்த லாக்டவுன்ல நாம் இருக்கிறோம். கர்த்தர் பெரியவர். எத்தனையோ வீடியோஸை நான் பார்த்துட்டேன். எத்தனையோ பேர் கலங்கி ஆண்டவர்கிட்ட சின்ன பிள்ளைய போல அழுகிறதே நான் பார்த்துட்டேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Maybe you saw some videos like that. You saw some of the prime ministers coming down on their knees crying before the Lord. ஆண்டவருக்கு முன்பாக அழுகிறார்கள். ஆண்டவருக்கு கண்ணீர் விடுகிறதையும் பார்க்கிறோம். To the nation they were crying.
I want to tell you, even in the White House in the US, one of the minister was there, in the prayer meeting, he was, there uttering words to say, Lord, we have gone against your word. உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய் நாங்க போயிட்டோம் ஆண்டவரே. I clearly still remember from our schools we have lifted up prayers. எங்களுடைய பள்ளிக்கூடங்களில் இருந்து ஜெபங்களை நாங்கள் எடுத்து விட்டோம் என்று சொல்லி அங்கே Lord forgive us என்று அழுதார். அதோடு கூட நான் பார்க்கிறேன், further he said, Lord, we have even gone against your word and introduced abortion. Lord, we are sorry. While that man says sorry, I'm also wondering whether he can unbind what they have done. அவர்கள் செய்ததை அவர்கள் திருப்ப முடியுமா? Praying is easy, crying before the Lord is easy, but it's going to be a tedious job for you to undo what you have done. So my people of God, I want you to understand, now Moses puts before us, Joshua has put before us, Elijah has put before us. Whom do you want to serve? நீங்க யாரை சேவிக்க போகிறீர்கள்? இந்த ஒரு அறிவோடு உங்களுக்கு நாம் 3 காரியத்திலே நாம் தீர்மானம் செய்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குன்னு நான் யோசிச்சு உங்களுக்கு 3 ஏரியாஸை குறித்து ரொம்ப சீக்கிரமாய் நான் பேசி நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். Very quickly I want to talk to you on 3 areas where you and I need to make decision. Number 1, ஒன்றாவது பிரியமானவர்களே, நாம் யாரை சேவிப்போம் என்ற ஒரு தீர்மானம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். If you will come with me to the New Testament, புதிய ஏற்பாட்டுக்கு நீங்க என்னோடு கூட வந்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, if you will come with me to Matthew's Gospel chapter 6, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். If you will come to verse 25, it says, no one can serve 2 masters. Whose word was that? That was Jesus. He said, either he will hate the one and love the other, or he will be devoted to the one and despise the other. You cannot serve both God and money. Praise the Lord. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வெர்ஷன் சொல்லுது God and mammon. Hallelujah. So God is good. கர்த்தர் பெரியவருங்க. நீங்க 2 பேரை சேவிக்க முடியாது. யாரை நீங்க சேவிப்பீங்க? You cannot serve 2 masters. இதுவரைக்கும் பிரியமான தேவ பிள்ளைகளே, before the lockdown, if you had been taking it easy, you did not give so much time interest in God, ஆண்டவரை குறித்து நீங்க அதிகமா யோசனை பண்ணல, ஒருவேளை நீங்க ஆலயத்தை குறித்து நீங்க அதிகமா யோசிக்கல, you didn't mind about going to church, and when you did not go to church, it didn't hurt you, you didn't feel bad about it. There are some people, they say openly, they say, when I have time I come to church, when I don't have time I don't go, I don't feel bad about it. I feel bad, I feel sad for people as this. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் பெரியவராய் இருப்பாராக. அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் உங்களுக்கு நல்லதை செய்வார். யாரை நீங்கள் சேவிப்பீர்கள்? Whom do you want to serve? இதே வார்த்தையை நீங்கள் லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலையும் நீங்க ஒரு வேளை வாசிக்க கூடும். இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சீக்கிரமாய் வாசித்து விடுகிறேனே. லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே வசனம் 13 என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். Come with me to Luke's Gospel chapter 16 and verse 13. I want to read it for you. Look at that verse, right? It says like this: no servant can serve 2 masters. Either he will hate the one and love the other, or he will be devoted to the one and despise the other. You cannot serve both God and money. Shall we say praise the Lord? கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க. பிரியமானவர்களே, நீங்க யாரை சேவிக்க போறீங்க என்றதை கவனித்து பாருங்க. சில பேர் வேலைன்னு சொல்லி இந்த லாக்டவுனுக்கு முன்பு நீங்க வேலைன்னு கிடந்தீங்க. வேலை பார்த்தா எவ்ரி டைம் ஐ எம் பிஸி, கேட்டாக்கா ஐ எம் பிஸி, வேலை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நாம் பார்க்கிறோம், எல்லாருமே வீடுக்குள்ளார அடங்கி
கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. and I want to challenge you people of God. இப்படிப்பட்ட நேரத்தில் before God intervenes, ஆண்டவர் குறுக்கிட்டு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். we all know God is already doing his part. ஆண்டவர் இப்படிப்பட்ட நேரத்தில் அவர் கிரியையை செய்து கொண்டிருக்கிறார், அனைத்தும் நம்முடைய நன்மைக்கே. பட் ஆனால் உனக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ யாரை சேவிக்க போகிறாய்? நீ 2 எஜமானுக்கு நீ சேவை செய்ய முடியாது என்றது இயேசுவுடைய வார்த்தை. அதனால நம்பர் 1, நீ யார் உன்னுடைய எஜமான்? who is going to be your master? யார் உன்னுடைய எஜமான் என்றதை நான் முதலாவது ஒரு சேலஞ்சா உங்களுக்கு முன்பே இன்றைய தியானத்திலே நான் வைக்கும்படிக்கு விரும்புகிறேன். கர்த்தர் பெரியவராய் இருப்பாராக. யாரை சேவிக்க போறீங்க? நான் பிளான்டா சொல்லுன்னா, நான் டைரக்டா உங்களுக்கு சொன்னா, நீங்க ஆண்டவரை சேவிக்க போறீங்களா, சாத்தானை சேவிக்க போறீங்களா? whom do you want to serve? do you want to serve God or do you want to serve Satan? தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி ஆண்டவர் நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் பெரியவர். என்னோடு கூட இன்னொரு வேத வசனத்தை மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். Matthew chapter 12 and verse 30 எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 12:30 வசனத்தை என்னோடு கூட சீக்கிரமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட திட்டமாய் தெளிவாக பேசுவாராக. 12ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்க பார்க்கலாமே. He who is not with me is against me, and he who does not gather with me scatters. அப்படின்னு இயேசு சொல்கிறார். You are either for me or against me. அவ்வளவுதான், சிம்பிள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு என்னோடு இருக்கிறாய் அல்லது எனக்கு எதிர்ப்பாய் இருக்கிறாய். கர்த்தர் பெரியவருங்க. ஒருவேளை நீங்க சொல்றீங்க, நான் ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடறேனே, நான் கடமையை செஞ்சிடறேன், நான் தசம பாகம் கொடுத்துட்றேனே, நான் இதெல்லாம் செஞ்சிடறேனே, அதெல்லாம் செஞ்சிடறேனே. இல்லை, நீ யாரை சேவிக்கிறாய் என்ற ஒரு தீர்மானம் செய்வது அவசியமாய் இருக்கிறது. கர்த்தர் இந்த நாட்களிலே இதை அவசரமாய் நம்முடைய செவிகளிலே அவர் கேட்கும்படிக்கு தொனிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். தேவன் பெரியவராய் இருப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்க. இன்னும் கொஞ்சம் இப்படி ஆழமாய் இப்படி நம்ம படிச்சுட்டு போனோம்னா, பவுல் ஒரு வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். என்ன வார்த்தைன்னா, பாவம் என்ற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. எவன் பாவம் செய்கிறானோ, எவன் பாவம் செய்கிறானோ அவன் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். சோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் புஸ்தகத்திலே நீங்க போய் 6ஆம் அதிகாரத்திலே நீங்க வாசிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதோட முடிவில் நீங்க பார்த்தீங்கன்னா 23வது வசனத்திலே பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். சோ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்க போறேன். தேவன் உங்களுக்கு நிச்சயமாய் நல்லதை செய்வார் என்று நம்புங்க. கர்த்தர் ஒரு நாளும் உங்களுக்கு அவர் தீங்கு செய்வது இல்லை என்றதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் பெரியவர். So people of God, I put before you, I open up the subject of choosing God and living in sin. All right, choosing the way of heaven or the way of hell. You have to make a decision during this lockdown. இந்த லாக்டவுன் டைம்ல இந்த ஒரு தீர்மானத்தை நீங்க செய்யத்தான் வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் சொல்லுவோமா? praise the Lord. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். I can go on discussing quite a lot of things, but I want to tell you people of God, God simply loves you. நான் உங்களுக்கு ஒரு 2-3 காரியம் இந்த காரியத்தில் சீக்கிரமாய் சொல்லிட்டு நான் உங்க கூட இன்னொரு 2 காரியத்தை சுருக்கமா சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, look at 2 Corinthians chapter 5 and verse 17. The Lord says, if any man be in Christ, he is a new creation. All things are passed away, behold, all things are become new. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் ஒரு புதிய சிருஷ்டி, பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க. இது பெஸ்டான டைமுங்க. நீங்க பிள்ளைகளாய் இருந்தா, ஒருவேளை கொஞ்சம் வழி தப்பி போயிருந்தா, ஒருவேளை ஆண்டவர் காரியத்தில் உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாம வாஞ்சி
இல்லாம அப்பா அம்மா ஆலயத்துக்கு போறாங்க, ஆனா நீங்க வாஞ்சை இல்லாம இருந்துட்டீங்களா? ஒருவேளை நீங்க ஆண்டவர் காரியத்துக்கு முத இடம் கொடுக்காம அதுல யோசனை இல்லாம இருந்துட்டீங்களா? நீங்க யாராய் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீங்க ஒரு புதிய சிருஷ்டி என்று வசனம் சொல்லுது. அதனால பிரியமானவர்களே, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர். சரி, இரண்டாவது காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். இதை நான் சுருக்கமாக சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். நேரம் கடந்து போது என்னோட கூட கவனிங்க. நம்பர் 2, நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறது, திருமணம் என்று வரும்போது ஒரு சாய்ஸ், தீர்மானம் செய்ய வேண்டியது இருக்குது. நான் ஒரு பாஸ்டராக கடந்த 35 வருடத்துக்கு மேலாக நான் பாஸ்டராக இருக்கிறேன். இட் வாஸ் இன் த இயர் 1984 that I gave my life to full-time ministry. From then till today I am serving God. கர்த்தர் பெரியவருங்க. நான் ஆரம்ப காலத்தில் ஊழியத்தில் இருக்கும்போது சிலருக்கு நான் யங் பாஸ்டராக இருக்கும்போது நான் ஆலோசனை கொடுக்கும்போது அவர்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியல. காரணம் என்னன்னா, they felt that they were seniors though they were members and I was pastor. When I advised them, they said, "Pastor, you are a young man. Pastor, you are a family man, but you are a young man. You don't know so much about life. You don't know so much about family." Hallelujah. கர்த்தர் பெரியவர். நான் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு I am a senior pastor. I have served the Lord for many years now, and with experience I stand before you. I want to tell you, people of God, life decision ஒரு major decision, whom do you marry? நீ யாரை திருமணம் செய்கிறாய் என்றது ஒரு மேஜர் டிசிஷன் என்றதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு ஆராதனை முடிந்த பிற்பாடு நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் போய் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு அவர் ரெபெக்காவை எப்படி தேர்ந்தெடுத்தார், அவர் என்ன செய்தார், அந்த ப்ரோசஸ் என்ன? அல்லேலூயா. தன் வசிக்கிற ஜனங்கள் மத்தியில் எடுக்காம அவருடைய ஜனங்கள் மத்தியில் போய், நீ ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும், நீ இப்படிப்பட்ட பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆண்டவர் எப்படி இந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கிறதுல ஆண்டவர் கரம் எப்படி இருந்தது என்று அந்த வேலைக்காரன் அவன் போய் அந்த பெண்ணை அழைத்து வரும்போது சாட்சி சொல்லுகிறதே. ஒரு வேளை if you want to take some time after this sermon, you want to go and read Genesis 24, ask God, Lord, speak to me as I read through Genesis 24 as pastor had spoken. You know, it is very crucial. இன்னைக்கு ரொம்ப பேர் பிரியமானவர்களே, ஆரம்ப காலத்தில் அவர்கள் சரிவர யோசிக்காம, சரிவர ஜபம் பண்ணாம, சரிவர தீர்மானம் செய்யாம, ஆண்டவர்கிட்ட காத்திருக்காம அவர்கள் திருமணம் செய்து இன்றைக்கு I see so many families, I see them broken, I see no peace at home, I see no godliness. I want to tell you, people of God, if you are a young man listening to me, I want to tell you, making a choice of a life partner is a very crucial choice. இது ரொம்ப முக்கியமான ஒரு சாய்ஸ் என்று சொல்றோம். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக நீங்கள் இருக்கிறதுக்கு நீங்கள் ரைட்டான லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுக்கு அவசியமாக இருக்கிறது. இட் இஸ் வெரி க்ரூஷியல் that you choose the right life partner. Shall we say praise the Lord? ஒரு வேளை இங்கே உட்காந்துருக்கிற சில பேர், நீங்கள் ஒரு வேளை பக்கத்தில் கணவர் உட்காந்துருக்கலாம், ஒரு வேளை நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம், டீஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், பாருங்க நானும் ராங் சாய்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். I want to tell you, people of God, those of you who are married, ஆண்டவர்கிட்ட நீங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க. குடும்பமாக சபைக்கு வாரது அந்த லாக்டவுன் டைம் பீரியடில் தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு நிச்சயமாய் நல்லதை செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் God bless. Maybe towards the closing of the service, if we want to hold hands together and pray as a family, I will invite so that God brings peace in your family. ஒருவேளை I can go
on with many thoughts that comes to my mind, which I feel God given. பிரியமானவர்களே, ஒருவேளை சிலர் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் குடும்பத்திலே நீங்கள் பிள்ளைகளோடு போராடி கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் வழி தப்பி இப்படி போய் கொண்டிருக்கலாம். தவறான உறவுல ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். Maybe young man, you who is listening to me, probably you have been having a wrong relationship. Probably the Lord wants to speak to you. So God bless all of us. கடைசியாய் நான் மூன்றாவது ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேசி நான் முடிக்கும்படிக்கு விரும்புகிறேன். alright, வாழ்க்கையில நீங்கள் என்னதான் ஆகும்படிக்கு விரும்புகிறீர்கள் என்றதே I want to speak to you. உங்களுடைய நான் ஆரம்பத்திலே கொஞ்சம் சொன்னேன், what is your ambition, what's your desire, what do you want to become, career guidance எல்லாம் ஏன் இருக்குதுனாக்கா, what do you want to become in your life, நீங்க வாழ்க்கையில என்னதான் ஆகும்படிக்கு விரும்புறீங்க, what do you want to become, hallelujah, என்னத்திற்கு படிக்க போறீங்க. God bless all of you, praise the Lord. This is a very crucial decision in your life. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய திருச்சபையில் நான் அடிக்கடி ஒரு வலியுறுத்துதல் கொடுத்து கொண்டிருப்பேன். நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதற்கு வாஞ்சை இருக்குதா. நான் வளர்ந்த என்னுடைய திருச்சபையிலே அந்த நாட்களிலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அதிக வலியுறுத்துதல் எதில் இருந்ததுன்னா, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதில் இருந்தது. ஊழியம் செய்யுங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஊழியத்தின் ஒரு வலியுறுத்துதல் இருந்தது. That's why till my time in the church that I grew, a lot of them went into ministry. கர்த்தர் பெரியவர். என்னுடைய திருச்சபையிலும் நான் இப்படி வலியுறுத்துதல் கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்க வாழ்க்கையில எதையும் செய்யலாம். You can you don't have to go into full time ministry, doesn't matter, but whatever that you want to become, put it before the Lord. ஆண்டவருக்கு முன்பு வைத்து ஜெபம் பண்ணி நீங்க செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். If you are a young man, make up your mind, all right, make up your mind as to what you want to become. But to those who want to serve the Lord, all right, to young people, I want to challenge you. இப்பலாம் நீங்க பாத்தீங்கன்னா, நான் காலை தோறும் ஒரு டிவோஷன் செய்து கொண்டிருக்கிறேன். நான் லைஃப்ல வந்து கொண்டிருக்கிறேன். அந்த டிவோஷன்ல நான் மிஷனரிஸ், ஒவ்வொரு மிஷனரிஸ் எப்படி வாலிப நாட்களிலே ஆண்டவருக்கு வாழ்க்கையை பணி வைத்தார்கள். as young as 13 years, as young as 16 years, as young as 20 years, they decided to go into the mission field. They decided to leave the luxuries of life and go into an unknown world and serve the Lord. ஆண்டவருக்கு சேவை செய்ய தீர்மானம் பண்ணினார்கள். So when I talk to you about making a decision for your life, உங்க வாழ்க்கைக்கு ஒரு டிசிஷன் மேக் பண்றீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன செய்ய போறீங்க யோசித்து பாருங்கள். But I can give you one scripture verse in John's Gospel chapter 4 and verse 35. It says, lift up your eyes unto the fields, they are white already unto harvest அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது, கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அல்லேலூயா, அறுவடைக்கு ஆயத்தமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறது. அறுவடைக்கு ஆட்களை காணோம் என்று வேதம் சொல்கிறது. லைஃப் has become very different these days. வாழ்க்கை இப்போ ரொம்ப வித்தியாசமாயிருச்சு. many people don't want to do service for God. நிறைய பேர் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய மனம் இல்லை. நிறைய பேருக்கு தியாகம் இல்லை. அல்லேலூயா. என் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தியாகத்தோடு ஊழியம் செய்கிறவரே கேட்கிறார். ஆண்டவர் நான் என்ற சுயத்தை எடுத்து வச்சிட்டு ஆண்டவருக்கென்று ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களை கேட்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். என் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு ஒரு தீர்மானம் செய்தீர்கள் என்றால், that's the best decision that you can make. Probably if the Lord speaks to you, you can pray about it, you can think about it, you can even discuss about it with your pastor. God bless you, people of God. God bless you. You have got 3 challenges before you. While you make a lot of choices in life, you have to make a choice between whom you will serve. Will you serve God? Will you make up your decision? Hallelujah. Number 2, you have another choice about your life partner. Be very careful. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது,
நீ நீ தவறான உறவை கொள்ளாதே. சரியா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Do not be unequally be yoked அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் உறவு என்ன என்று வேதம் சொல்லுகிறது. So people of God, I can elaborate but I have no time. So God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாரை சேவிப்பீர்கள், யாரை நீங்கள் சேவிப்பீர்கள் தீர்மானம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்பீங்களா? I want to pray with you. ஆண்டவருடைய வல்லமை இப்போது உங்க மேலே இறங்கி வருவதாக என்று ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரம் உங்களை தொடுவதாக என்று ஜெபிக்கிறேன். I want to pray that as we join our hearts together, that as we pray that the Lord will impart His Spirit upon you right now in the name of Jesus, that the power of the Holy Spirit will come upon you right now. அப்படியே நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது உங்க சரீரத்திலே ஒருவேளை பலவீனங்கள் இருக்குமே என்றால், உங்களுடைய கைகள் கால்கள் ஒருவேளை வலி எடுத்து, நரம்புகள் ஒருவேளை எலும்புகள் வலி இப்படி துடிச்சு கொண்டிருக்கிறீங்களா? அப்படியே ஜெபம் பண்ணுங்க. கைகள் கால்களை உதறுங்க. இப்போதே உங்க சரீரத்தில் ஒரு வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். I want to pray healing upon every parts of your body right now in the name of Jesus. Let healing come as I pray right now. Lord, I want to pray because your children Lord sat at your feet, learning from the word of God. Now Lord, even before we will worship, I want to pronounce healing upon your children. I want to pray right now that some healing will take place where as they are seated in their homes, Lord, wherever that they are seated, wherever that they are seated and hearing your word. I want to pray that you will, oh Lord, break every bondage and give them your healing right now in Jesus' name. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை கட்டளையிடுவீராக. தலை உச்சிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் இயேசுவுடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக. எல்லா கட்டிகள் மறைவதாக. எல்லா பலவீனங்கள் மறைந்து போவதாக. இப்போதே ஒரு வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரம் இப்போதே உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக என்று ஜெபிக்கிறேன். உமக்கு நன்றி சொல்லுகிறேன். உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை உமக்கு. எல்லாரும் கைகளை அப்படி உயர்த்தி கொண்டு அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்கள். ஒருவேளை இன்னும் கைகளை உதறுகிறவர்கள் உதறுங்கள். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். உங்களுடைய நரம்புகளிலே, உங்களுடைய சரீரத்தின் அங்கங்களிலே, இரத்தத்திலே, உங்களுடைய தசையிலே அப்படியே வடிந்து ஓடட்டும். தேவன் உங்களுக்கு சுகத்தை கட்டளையிடுவார். இந்த கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த இரவு உங்களுடைய வார்த்தையிலே எங்களோடு கூட பேசினேரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. யோசுவா தீர்மானம் செய்தது போல நாங்களும் தீர்மானம் செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த லாக்டவுன் பீரியட்லேயே ஆண்டவரே எங்களுக்கு ஒரு புத்தி தெளிவு உண்டாவதாக. கெட்ட குமாரன் ஆண்டவரே, அவன் ஒரு நாள் தீர்மானம் செய்து ஆண்டவரே மனம் தெளிந்து அவன் அப்பா வீட்டுக்கு போவோம் என்று தீர்மானம் செய்தது போல இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் எங்கள் ஏசப்பாவுடைய ஆண்டவரே சமூகத்துக்கு வந்துடுறோம் ஆண்டவரே. Just as the good Samaritan, the prodigal son who had come to his sense and decided to go back to the father's house to say sorry, let's come back to God, for he is there waiting to hug us. அவர் நம்மை காப்பார். இயேசு என்ற ஒரே நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you for the opportunity given. Thank you Pastor C. Paul. Thank you Pastor Sylvester, and to the members of TOC and all other pastors. I want to say thank you. God bless you. God bless all of you. Praise the Lord. Hallelujah. Thank you very much Reverend Robert Spandian for the powerful word of God. போதகர் ராபர்ட் ஸ்பாண்டியன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அருமையான வல்லமையான தேவ வார்த்தையை கொண்டு வந்ததுக்காக. தொடர்ந்து பிரியமானவர்களே, மறைத்திரு ராபர்ட் ஸ்பாண்டியன் அவருடைய மனைவி ஆலிஸ் பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய ஊழியம் பிரேஸ் மேனுவல் அசெம்பிளி திருச்சபைகளையும் நீங்கள் ஜெபத்தில் தாங்கிக் கொள்ளும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I pray and I ask that God will continuously bless Reverend Robert Spandian, his wife Alice, and the children, as well as Praise Manual Assemblies of Malaysia. All their ministries put together, that God's hands will be with them. Friends, very quickly for our announcements,
let's get excited and let's await excitedly for the upcoming special revival meeting with Reverend John Titus from the United States of America. Yes, friends, indeed, Reverend John Titus will feature amongst us from the 12th to the 14th of May. That's next Tuesday, Wednesday and Thursday, 12th to the 14th of May. எதிர்வரும் 12ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி மே மாதம் பிரியமானவர்களே, அவளோடு நாம் காத்திருப்போம். மறைத்துரு ஜான் டைட்டஸ் அமெரிக்கா தேசத்திலிருந்து நம் நடுவில் ஒரு விசேஷத்தை எழுப்புதல் கூட்டத்தை நடத்தி வைக்கிறார். அதனால் பிரியமானவர்களே, இந்த கூட்டத்துக்கு நீங்க அவளோடு காத்திருங்கள். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இந்த கூட்டங்கள் பதிவாகும். All the meetings will be published on our YouTube channel. Second announcement, பிரியமானவர்களே, நீங்கள் சிங்கப்பூர் தேசத்தில் இருப்பீர்களானால், சிங்கப்பூர் தேசத்தில் வேலை நிமித்தம் இருப்பீர்களானால், உங்களுக்கு ஏதாவது உதவி, ஒத்தாசை, தயவு, ஜெபம் தேவைப்படுமானால் உடனடியாக நம் சபை மூப்பர் டெஸ்மண்ட் லியோவை தொடர்பு கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Second announcement, if you are stranded in Singapore due to work commitments, I want to ask you, if you need any help, any assistance or any guidance and prayer, please contact our church elder, Brother Desmond Leo, who is also in Singapore, who is available at any time to assist you. Right? And the third announcement, மூன்றாவது அறிவிப்பு, பிரியமானவர்களே, உங்கள் காணிக்கை தசமபாகங்களை நீங்கள் நம்ம சபையின் வங்கிக்கு போடும்படி கேட்டுக்கொள்கிறோம். We ask of you to bank in your tithes and offerings, if you are a member of this church, into our church account, and get more details from Sister Patricia and WhatsApp to her once the banking is done. Right? And கடைசியாக, the fourth and the last announcement, friends, if you are in need of any food stuff or any other physical needs back here in Malaysia, please do not hesitate to contact me or contact Elder Philemon Raj. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது உணவு தேவை இருக்குமானால், இல்ல வேறு விதமான தேவைகள் உங்களுக்கு தேவைப்படுமானால், தயவாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இல்லாற்றும் சபை மூப்பர் சகோதரன் பிலோமன் ராஜை உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். எங்களால் முடிந்த அளவு உங்களுக்கு சிறந்த ஒத்தாசையை நாங்கள் செய்ய இருக்கிறோம். அதனால் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God prosper you and bless you till we meet again next week. அடுத்த வாரம் நான் சந்திக்கும் வரை. ஆமென்.